படம் பார்த்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா ஓ இந்த மனுஷன் வேற மாதிரியோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் சொல்ல போனா ஒரு 2 மினிட் ஷாட். இப்படியா இது 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 களம் காவல். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஒப்பீனியன் தான் இருந்தது. ஒரு ஒப்பீனியன் இல்லை, நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஸோ அதில் மிக்ஸான ஒரு சில ஒப்பீனியன்ஸ்லாம் அதுதான் வந்து இந்த ரிவ்யூவில் இருக்க போகுது. ஸோ இது ரிவ்யூவாக இருக்க போதா இல்லை ஒப்பீனியன்ஸாக இருக்க போதா அப்படிங்கிறது தெரியல. ரிவ்யூவும் சேர்ந்து ஒரு ஒப்பீனியனாக இருக்க போகுது. எப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் இவங்க 2 பேரும் ஒரு அசைக்க முடியாத இமாலயமாக இருக்காங்களோ, அதே மாதிரி தான் மலையாள இண்டஸ்ட்ரியில் மம்முட்டி அண்ட் மோகன்லால், இல்லை மோகன்லால் அண்ட் மம்முட்டி எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி அவங்கவங்க லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவங்களோட ஆரிஜினுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறதும் கமர்ஷியலாக பண்ணுறதும் வந்து மோகன்லால் அவர்களாக இருக்கட்டும் மம்முட்டி அவர்களாக இருக்கட்டும் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த த்ரில்லர்ஸ் அப்படின்னு வரும்போது மலையாள சினிமாவில் அது வந்து த்ரில்லர்ஸ்னால் மலையாளம் சினிமா தான். அதுதான் வந்து அது பேசிக் ஆரிஜின். இந்தியன் சினிமாவுக்கு ஒரு ஆரிஜின் மலையாளம் சினிமா தான் அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று வாங்கியிருக்கு. ஸோ அதற்கு என்றும் அதுக்கு ஒரு 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 தொழில் கூட சளைக்காமல் வந்த படம் தான் வந்து களம் காவல். ஸோ படத்தை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அந்த ஒப்பீனியனை ஃபஸ்ட் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ 2025 மோகன்லால் அவர்கள் காமிச்ச வேரியேஷன் எம்புரான் பக்கா கமர்ஷியல் ஃபார்மேட்டில் ஒன்று, இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் ஒன்று இருந்தது. தொடரும் அது வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு சப்ஜெக்ட், அதில் த்ரில்லர் எலிமெண்ட் கலந்துருந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிருதயபூர்வம் அப்படியே 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 வருடிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் குட்டு. அப்படியே இந்த சைடு மம்முக்கா பார்த்தீங்கன்னா அவர் காமிச்ச வேரியேஷன்ஸும் பல இருக்குது. அதில் முக்கியமாக இதை எப்படி அவர் சூஸ் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. களம் காவல் தான் எப்படி சூஸ் பண்ணாராங்கிற ஒரு வியப்பு தான் எனக்கு இருந்தது. பிகாஸ் அவர் ப்ளே பண்ணியிருக்க கேரக்டர் அப்படிங்கிறது எதுவுமே வந்து நான் இப்போ ரிவ்யூலே பண்ண முடியாத அளவுக்கு நோ ஸ்பாய்லர் தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு மம்முக்கா அவர்கள் வந்து இந்த களம் காவல் படத்துக்காக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதில் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு அவர் சொன்ன பதில், அதில் ஒரு பதில் வந்து ஒரு செம்ம இம்ப்ரெசிவான ஒன்று. என்னென்னா என்றைக்குமே என்ன மனசில் நினச்சிட்டு எழுதக்கூடாது, ஒரு ஸ்டாரை நினச்சிட்டு எழுதக்கூடாது. ஒரு கதை இருக்கா அதில் இந்த ஸ்டார் பவர் உட்காரானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்துருப்பாரு. அது வந்து இம்ப்ரெசிவ். அது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ஓ இந்த மனுஷன் வேற மாதிரியோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மம்முக்கா அவர்களோட அந்த கமர்ஷியல் ஃபார்மேட் படங்கள்லாம் இருக்கும், மதுரராஜா அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த புழு, கண்ணூர் ஸ்குவாடு, மாலை நேரத்து மயக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேரியேஷன்ஸ்லாம் காமிச்சிருப்பார்ல, அதுலேருந்து ஒரு படி மேலே இந்த களம் காவல் படத்தில் தான் மம்முட்டி வந்து பண்ணியிருக்காரு. இது எப்படி ஃபஸ்ட்டு ஒரு இது அக்செப்ட் பண்ணார், எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சிருப்பாரு இது நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே தான் மறுபடியும் கேட்டிருப்பாங்க இந்த இன்டர்வியூவில். ஐ எம் டாக்கிங் டு ஒன் ஹீரோ ஆர் வில்லன் கேட்டிருப்பாங்க. யூ ஆர் டாக்கிங் டு ஒன் ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஆஹா இது வேற ஒன்று மாதிரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக களம் காவல் படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ மம்முக்கா அவர்கள் சொன்ன மாதிரியே ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் அதுதான் வந்து மெயின் ஹீரோ. இப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல மலையாள இண்டஸ்ட்ரியில், அப்படிப்பட்ட மம்முட்டி சூஸ் பண்ண அந்த டைரக்டர் களம் காவலில் ஒரு டெபியூ டைரக்டர் ஜித்தின் ஜோஷ் அப்படிங்கிறவர் ஒரு டெபியூ டைரக்டர். அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி ஒரு ஒர்க்கு, அது இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஒரு என்ன இவ்வளோ த்ரில்லர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம மலையாளம் சினிமாலே. நம்ம இது வரைக்கும் போன வாரம் கூட ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஏன்னா ஒரு சீசன் ஏற்ற மாதிரி த்ரில்லர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்டுறது, அந்த இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் எப்படி மாற்றுறது, அந்த அந்த ஒரு 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 அந்த கில்லிங்கான பாயிண்ட்டை எப்படி நம்ம ஆடியன்ஸ் மத்தியில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த 2 ஸ்டார் இமாலய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, ஒன்று மம்முக்கா இன்னொன்று விநாயகன், இந்த 2 பேரை வச்சு அவர் ட்ரைவ் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேருக்கு தோணலாம் ஒரு சில ரிப்பீட்டிவ் சீன்ஸ்லாம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு. அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2வது டைம் 3வது டைம் இல்லை ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமே உங்களுக்கு தோன்ற பாயிண்ட் வந்து ஆஹா இது கரெக்டாக இருக்குது, இது ரிப்பீட்டடாக இல்லையே அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் உங்களுக்கு தோணும். ஏன்னா அப்படி நீங்கள் அந்த சீன்ஸை ரிப்பீட்டடாக காமிச்சா மட்டும்தான் அந்த கேரக்டர் மம்முட்டி அவரோட கேரக்டர் போய் அவ்வளோ அழுத்தத்துக்கு உண்டான ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒன்று உட்கார வைக்கும். ஏன்னா இப்போ நான் அது என்ன ரிப்பீட் சீன் சொல்லிட்டு நான் அதை ரிவீல் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 19-20 டைம் அது ஒரு பேட்டர்னாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த மம்முட்டி அவர்களோட கேரக்டர் வந்து அழுத்தமாக உட்காரும். அந்த அழுத்தம் உட்கார்ந்தாதான் விநாயகன் எதுக்கு துரத்திட்டு வராரு, கிளைமேக்ஸில் இப்படி ஒன்று மாறுது அப்படிங்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து
அது அங்கே ரிவீல் ஆகிறப்போ உங்களுக்கு ஆஹா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கும். மெயினாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிற விதத்தில் வந்து அந்த கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அந்த வேறு மாதிரியான த்ரில்லர்ஸ்லாம் ஒன்று பார்க்கும்போது நமக்கு உண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஒன்று உள்ள அனலைஸ் பண்ணுவோம். இது இப்படி இருக்கணும், இது இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று நடந்துட்டா ஆஹா சூப்பர் சைன் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அதையும் தாண்டின ஒரு சில எலிமெண்ட் இருக்குது. நம்ம நினைக்கிறதும் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஈஸியாக டீகோட் பண்ணிடலாம். பட் பண்ணாத ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அது ஸ்க்ரீனில் ரிவீல் ஆகும்போது ஐ திங்க் சூப்பர் ஃபீல் தான் ஒன்று வருது. அந்த த்ரில்லர் படத்துக்கு உண்டான ஒரு பாணியில் ரிவீல் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? அந்த படத்தில் ட்ரைலர்லேயே சொல்லியிருப்பாருல மம்முக்கா, அந்த கொலை பண்ணுறதுல இருக்க சுகம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு அந்த படத்தை பார்த்து தான் அதில் எல்லாமே ரிவீல் ஆகிற ஒரு சுகம் இருக்குது இல்லையா? அது வந்து பெரிய ஒரு சுகம். அதை வந்து கரெக்டாக அந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மெயினாக மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் அதாவது அந்த தமிழ் ஊர்களை, தமிழ் ஆட்களை இன்க்ளூட் பண்ணி பண்ணும்போது அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த களம்காவல் படத்துலையும் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டரில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், கொஞ்சம் இன்டீரியர் சவுத் சைடும் நடக்கக்கூடிய விஷயங்கள் கனெக்ட் பண்ணி அந்த விநாயகன் அவரோட கேரக்டரை வந்து அமைச்சிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்னில் வரும்போது தமிழ்நாடா நல்லா டச் பண்ணிட்டு, சவுத் டச் பண்ணிட்டு, தமிழ்நாடு கேரளா பார்டரை டச் பண்ணிட்டு அப்படி ஒரு பேட்டர்னில் கதை போகுது. அதை ரொம்ப அழகாகவே கேரி பண்ணியிருக்காங்க. தமிழ் பெண்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கதையில் முக்கியமாக வர ஒரு ட்விஸ்டில் இருக்க ஒரு பர்சனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையாகவே பிரில்லியண்டான ஒரு ரைட்டிங்கில் அது பேட்டர்ன் எழுதியிருக்காரு. ஒரு இப்படிப்பட்ட ஒரு கில்லருக்கு எப்படி ஒரு தீம் அமைக்கணும், அவர் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி நம்ம அமைக்கணும், அவர் என்ன நோக்கத்துக்காக அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ரிவீலிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கரெக்டாக பண்ணிருக்கு. நிறைய படங்களில் பார்த்துருப்போம், இதுக்காக தான் இந்த வந்து கொலை பண்ணுறான், இதுக்காக தான் வந்து இவ்வளோ பேரை வந்து அவன் டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அது நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் அது எதுக்காக அப்படின்னு ரிவீல் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் ஒரு 2 மினிட் ஷாட், ஜஸ்ட் ஒரு 2 மினிட் சீன். அது வந்து விநாயகன் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இங்கே ஒன்று கனெக்ட் ஆகும். அது வந்து எனக்கு சூப்பர்யா, இதை விட சிம்பிளாக பெஸ்ட்டாக அழகாக சொல்ல முடியாது. ஒரு ஃபோட்டோகிராஃபை வச்சு பண்ணுவாங்க, இதை விட சூப்பராக சொல்ல முடியாது. நீட்டாக இது போதுவியா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் த்ரில்லர் படம் பார்க்கும் ரீசெண்டாக நிறைய படம் பார்த்தேன், அதில் எனக்கு மலையாள படங்களோட த்ரில்லர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓடிடியில் வர வரைக்கும் களம்காவல் படத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு புக் பண்ணுங்கள், போய் பாருங்க. அதான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனான நிறைய தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் அந்த த்ரில்லிங்க்கு உண்டான எல்லா எலிமெண்ட்டும் இந்த படத்தில் வந்து நுவான்சஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேஜரான ஹைலைட் யாருன்னா அந்த மியூசிக். அந்த முஜீப் மஜீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள் நான் களம்காவல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் என்னென்ன படங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த படங்கள் நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். பிகாஸ் ரேக்க சித்திரம், ஈகோ மாதிரியான த்ரில்லர் படங்கள் பண்ணிட்டு அந்த ஒரு டென்ஷன் அந்த படத்துலலாம் அவனுக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அதே ஒரு வைபை இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. அது கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அண்ட் மெயினாக அந்த காலகட்டங்கள் யூஸ் பண்ணப்பட்ட விதம், இப்போ ஈஸியாக வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். டெக்னாலஜிஸ் அங்கெல்லாம் ரன் ஆகுது, இவனை கண்டுபிடிச்சிட்டாரு, போலீஸ் வேட்டையாடி அந்த 5 நிமிஷத்தை அப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்லாம் இருக்கும்ல. இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருந்தா அது வந்து டக்குன்னு அப்படி கண்டுபிடிச்சிடலாம், 5 நிமிஷத்தில் படம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காலகட்டம், இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம், இது போகிற காலகட்டம் அப்படிங்கிறது வேற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் சின்ன சின்ன ஆஸ்திரேலியா மோட்ஸ்லாம் இருக்கும். நம்ம அந்த 0000 நோக்கியா ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதை வச்சு வர எலிமெண்ட் 2005, 12 அந்த காலகட்டத்தில் நடக்குது. சிசிடிவி பெருசாக இல்லாத காலகட்டம். மெயினாக அதுதான் இதில் மெயினான பாயிண்ட். ஏன்னா இதை வந்து யாராவது ஒருத்தர் படம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா ஈஸியாக சொல்லியிருக்கலாம், இது இப்படி இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் யாராவது. நான் யோசித்தேன், படம் முடிச்சதுக்கப்புறம் யாராவது அப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னு யோசித்தேன். அந்த பாயிண்ட்டை ஒரு துளியும் கொண்டு வரல. ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலே இந்த காலகட்டம் இதுதான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. சீன் பை சீன் நகர்த்தும் போது இதுக்கான இது காலகட்டம் தான், ஸோ இது இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி அது ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ஃபீல் நிறைய படத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் மென்ஷன் பண்ண ரேக்க சித்திரம், அதுலேயே வந்து அந்த டைமில் இருக்கிற அந்த பீரியாடிக் போர்ஷனில் இருக்கிற போது நடந்த ஒரு கொலைக்கு இருக்கிற மாதிரி அப்போ ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேக்க சித்திரம், ஈகோ, நிறைய படங்கள் இந்த இன்கேஸ் ஸ்லோபர்ன் த்ரில்லரில் இருக்கும். புழுன்னு மம்முட்டிக்கு ஒரு படம் நம்ம பண்ணியிருப்பாப்புல, அந்த படம்லாம் உங்களுக்கு பிடிச்சிது இல்லைனா ஆப்வியஸாக நான் அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸு, நான் ஸ்லோபர்ன் த்ரில்லர்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன் அப்படின்னா
இது உங்களுக்கான படம், நீங்கள் போய் புக் பண்ணி தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் மம்முட்டி அவர்களை பற்றி சொல்லணும்னா சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது தெரியும். இந்த ஒரு கேரக்டர் எடுத்ததுக்காகவே வந்து நான் சல்யூட்டும் ஹேட்ஸ் ஆஃபாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரியே தான், நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு 2 இமயம் எல்லாரும் மதிக்கக்கூடிய இடத்துல 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி தான் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணியிருக்காரு, இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதுதான் எப்படியா இது 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 அந்த டைம்ல இன்கேஸ் ஒத்துக்க மாட்டாங்க, எப்படி அவர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது 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 அதோட ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படத்தோட பதில். அதுவிலே புரிஞ்சு போச்சு. ஒரு சூஸ் பண்ணாரு, ஓகே இது நமக்கான ஸ்கோப்னு ஒன்று சூஸ் பண்ணிட்டு விளையாண்டாரு பூந்து. அதுதான் மம்முகா அவர்களோட பர்ஃபார்மன்ஸ்ல அப்பட்டமா தெரிஞ்சது. ஓகே, கதை மேல வச்ச நம்பிக்கை, இதில் நான் பூந்து விளையாடுவேன். அந்த சின்ன சின்ன மேனரிசம் இந்த டீசர்ல பார்த்துருப்போம். அந்த சிகரெட்டை அப்படியே கண்ணாடியை தூக்கிட்டு அப்படியே தம்மு ஒன்று இண்டு போவோம். அதில் மாதிரி நிறையா ஒன்று பண்ணியிருக்காரு. தம்மை வச்சு அவர் ப்ளே பண்ண விதம் எஸ்பெஷலி அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல், அவரோட பழைய படம் ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக என்ன படம்ங்கிறது எனக்கு தெரியல. பண்ணிட்டு ஜஸ்ட் அவர் அப்படின்னு ஹான்னு ஒன்று பண்ணுவார். அதில் வந்து ஒரு வளையம் ஒன்று வரும். அதை வந்து இதில் ரீக்ரியேட் பண்ண மாதிரி அந்த மம்முகா ஃபேன்ஸ் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அது மலையாளம் சினிமா ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும். எனக்கு அது பார்த்தோம், எப்படி சீன் பை சீன் ஒன்று இருக்கும். அந்த சிகரெட் எடுத்து பற்ற வச்சு பண்ணும்போதெல்லாம் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். அதை செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி விநாயகன் அவரை பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் இது வீடியோலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு படங்கள் வரிசையாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவர் காலை திமிரு அந்த மாதிரிலாம் படங்கள் வரிசையாக பண்ணிட்டு அண்ட் நிறைய பேருக்கு ஜெயிலர் மூலியமா, இன்டீரியரில் இருக்கிறவங்களும் ஜெயிலர் மூலியமா வந்து உள்ளே போயிட்டாப்ல. அண்ட் அவர் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், சற்றனான கேரக்டர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த விநாயகன் இல்லை. இப்போ கிரேசியான விநாயகன் எப்படின்னா அந்த ஆடுன்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படம் இருக்கும். ஆடு, அப்புறம் இப்போ வந்த ஐ திங்க் பெட் டிடெக்டிவ்ல ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு, ஒரு டான் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா விநாயகன்ட்ட. அது இல்லவே இல்லை. கிளைமேக்ஸில் சும்மா 1-2 இடத்துல தெரியுமே தவிர மீது எல்லா இடத்துலையும் அந்த போலீஸ்காரர் எப்படி அந்த அப்படி பண்ணுவார், அந்த மிடுக்கு அது சொல்லுவாங்களே, அவருக்கு ஒரு நிக்நேம் ஒன்று வச்சுருப்பாங்க படத்தில். அந்த நிக்நேமுக்கான டெஃபினேஷன் கிளைமேக்ஸில் தான் தெரியும் உண்மையா என்ன அப்படிங்கிறது. ஆனால் அந்த நிக்நேமுக்கு பொருத்தமான ஆள் இவருன்னு சொல்லிட்டு அதை ரிவீல் பண்ணாமே அதை அந்த மெயின்டைன் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ்லையும் ஆக்ஷன்லையும் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஒவ்வொரு இது எடுக்கும்போது அந்த கண்ணாடி ஒன்று மூக்கு கண்ணாடி தான் அது எடுத்து இப்படி பண்ணிட்டு ஒன்று போடும்போது அது பயங்கரமாக இருக்குது. நல்லா ப்ராப்பராக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேலை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக அதில் வந்து தெரியுது. ஸோ இந்த படத்தை எதுக்காக நான் தேட்டரில் போய் பார்க்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சரே இல்லை. போய் பாருங்கள், த்ரில்லர் பிடிச்சவங்களுக்கு போய் பாருங்கள். 70+ இருக்கிற ஒரு டாப் டயரில் இருக்கிற ஒரு ஹீரோ, ஒரு மனுஷன் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கே செம்ம கட்ஸு வேணும். நீங்கள் அதுக்காகவே போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு ஃபைனஸ்டான த்ரில்லர், ஃபைனஸ்டான ஒரு படம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். கிளைமேக்ஸில் அது என்ன அது அப்படிங்கிறது அது உங்கள் கையில் இருக்குது. அது என்ன வேணால் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம தியேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கலங்காவல் படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சது, நீங்கள் ரசித்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாருமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மெயினாக ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அங்கே படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே இன்க்ளூட் பண்ணாங்க. இன்க்ளூடிங் படத்தில் நடித்த பெண்கள் எல்லாருமே ரிவீல் பண்ணாங்க. மேபி இது என்னோட தாட்டாக இருக்கலாம், ரிவீல் பண்ணாங்க. அங்கே ஒரு கேரக்டர் அவங்க மேபி டேட் இஷ்யூனால வராமல் போயிட்டாங்கன்னு தெரியல. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ.